ஏன் அறத்துப்பாலை முன்னே வைத்து பொருட்பாலை பின்னே வைத்து காமத்துப்பாலை பின்னே வைத்தார், அதற்கு பின்னாலே வைத்தார் என்றால் இந்த வரிசை கருதி வைத்தார் என்கிறார்கள். புரோட்டோகால், ஆரை முதல் சொல்வது ஆரை பிறகு சொல்வது என்பது தமிழர்கள் அந்த காலத்திலே கட்டாயமாக பார்த்த ஒரு விஷயம். இப்போதான் புரோட்டோகால் என்கிறார்கள். திருவள்ளுவர் பரிமளர் சொல்லுகிறார், ஏன் அறத்துப்பால் வைக்கப்பட்டது என்றால், அறத்துப்பால் இம்மை மறுமை வீடு என்ற மூன்றும் தரும், பொருட்பால் இம்மை மறுமை மட்டும் தரும், காமத்துப்பால் இன்மை இன்பம் மட்டும் தரும். 3, 2, 1. எதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? 3 தருகிறதுக்கு முதலிடம், 2 தருவதற்கு 2வது இடம், ஒன்றே ஒன்றை தருவதற்கு 3வது இடம். இதுதான் அறம்பொருள் இன்பம். இனி அடுத்த கேள்வி. திருக்குறளை நாங்கள் சரியாக கௌரவிக்கவில்லை தமிழர்கள். அதை நான் மனவருத்தத்தோடு சொல்லுகிறேன். விழாவெடுத்து பிரயோசனம் இல்லை. நாங்களும் ஆய்வு செய்கிறோம் என்று என்னென்னவோ நாம் நினைப்பதை எல்லாம் நூலிலே ஏற்றி சொல்வதிலேயும் பிரயோசனம் இல்லை. நான் யாரையும் நோகச் செய்வதற்காக இதை சொல்வதாக தயவு செய்து கருதி விடாதீர்கள். உண்மையை சொல்லுகிறேன். திருக்குறளை நாங்கள் கௌரவிக்கவில்லை. இன்றைக்கு ஒரு நூலகத்துக்குள்ளே போய், பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிற சபையிலே சொல்வதிலே எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நூலகத்துக்குள்ளே போய் அந்த லைப்ரரியனிடம் திருக்குறள் வேணும் என்று கேளுங்கள், எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவன் அந்த தமிழ் செக்ஷனுக்குள்ளே போய் பாருன்பார். அப்படி தானே? தமிழ் செக்ஷனுக்குள்ளே போய் பாருன்றால் திருக்குறள் தமிழ் செக்ஷனுக்குள்ளே இருக்கும். அது இருந்தாலே சந்தோஷம், அது வேறு இருக்கும். நான் இப்போ கேட்குறேன், தமிழிலே எழுதப்பட்டதற்காக திருக்குறள் தமிழ் நூலா? நான் உங்களை கேட்கிறேன். தமிழிலே எழுதப்பட்டது, ஆகவே அது தமிழ் நூலா? ஒரு நூல் என்ன நூல் என்பது அது சொல்லப்படுகிற பொருள் கொண்டு தீர்மானிப்பதா, அது எழுதப்பட்ட எழுத்தை கொண்டு தீர்மானிப்பதா? நான் உங்களை கேட்கிறேன். இப்போ ஒரு மெடிக்கல் புக் எடுத்துக்கொள்ளுங்கள், இங்கிலீஷிலே எழுதியிருக்கிறார்கள். யாராவது போய் லைப்ரரியிலே அந்த புக்கோட பெயர் சொல்லி எங்கே இருக்குன்னு பார்த்தால் அந்த இங்கிலீஷ் செக்ஷனில் போய் பாருன்று எவனாவது சொல்லுவானா? மெடிக்கல் செக்ஷனில் பாருன்று தான் சொல்லுவான். அப்படித்தானே சொல்லுவான். திருக்குறளை அப்படியானால் நாங்கள் எந்தெந்த செக்ஷனில் வைக்க வேணும்? அறம் என்ற பகுதி ஒன்று லைப்ரரியில் இருந்தால் அதில் இருக்க வேண்டும். இல்லறம் என்று இருந்தால் அதிலே இருக்க வேண்டும். துறவரம் பற்றி இருந்தால் அதிலே இருக்க வேண்டும். நிர்வாகம் பற்றி இருந்தால் அதிலே இருக்க வேண்டும். மருத்துவம் பற்றி இருந்தால் மருந்து என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, அது எக்கச்சக்கமான அதிகாரம், அதிலே வைக்கலாம். காமம் என்று இருந்தால், செக்ஸ் என்று இருந்தால் அதிலே இந்த புத்தகம் இருக்க வேண்டும். வைத்திருக்கிறோமா? நான் கேட்கிறேன். எங்களுக்கு திருக்குறள் என்றால் தமிழ். எல்லாம் சொல்லுங்கடா, அகர முதல எழுத்து எல்லாம் அதிபகவன் முதற்றே உலகு, இதோடு முடிஞ்சது திருக்குறள். திருக்குறளை நாங்கள் மரியாதை செய்யவில்லை. திருக்குறள் என்ன? திருக்குறள் என்ன என்றால் அதை மட்டும் சொல்லிவிட்டு என் பேச்சை முடித்து விடுகிறேன். திருக்குறள் படிக்கிறதுக்கு திருவள்ளுவரை போல இந்த வருங்காலம் பற்றி சிந்தித்த ஒரு புலவன் கிடையாது. நமக்கு டெலிஃபோன் வரப்போகிறது, ஏஐ வரப்போகிறது. காலையிலையும் யாரோ சொன்னார்கள், ஏஐயிடம் கேட்கறது போல கேட்கலாம் என்று. திருவள்ளுவர் ஏஐ இல்லை, ஏஐ கன விஷயத்தை பிழையாக சொல்லுகிறது, பல விஷயங்களை பிழையாக சொல்லுகிறது. திருவள்ளுவர் பிழை சொல்லவில்லை. அவர் பொய்யாமொழி புலவர் என்று பட்டமே அவருக்கு கொடுத்து விட்டார்கள். அவர் சொன்னால் சொன்னதுதான். திருவள்ளுவரிலே இல்லாத விஷயம் இல்லை என்று சொன்னார்கள். பல பேர் சொன்னார்கள், அது உண்மை. எங்கள் ஊரில் ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் இதை எப்பொழுதும் சொல்லுவார், திருக்குறளில் இல்லாத ஒன்றும் இல்லை, இல்லாத ஒன்றும் இல்லை என்பார். அங்கே ஒரு அச்சகம் இருந்தது நான் படித்த கல்லூரிக்கு பக்கத்திலே. அதில் மேனேஜர் ஒரு குசும்பர். இவர் இந்த பண்டிதர் வந்து அவரோட நண்பர் எப்பவும் சொல்லுவார், திருக்குறள் இல்லாத இல்லை என்று சொல்லுவார். ஒரு நாள் வந்து இவர் உட்கார்ந்தார், அந்த சேர் முறிஞ்சு உடைஞ்சு கீழே விழுந்துட்டார். இந்த மேனேஜர் உடனே இவரை கிண்டல் பண்ணுறதுக்கு, இதுக்கும் திருக்குறளில் இருக்குதோன்னு கேட்டார். இருந்து விழுந்து உடைஞ்சு விழுந்துட்டார். திருக்குறள் இதையும் இருக்குண்டோன்னே அந்த எழும்பி தூசை தட்டி போட்டு சொல்லிச்சு, இருக்கப்பா, பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யன் என்று சொல்லி இருக்கிறார். ஏதாவது ஒன்றை அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் இரும்பச்சு கொண்ட வண்டிலும் முறியும் என்று திருக்குறள் இருக்கிறது. நான் வெயிட் கூடினபடியே தான் முறிஞ்சிட்டது, இது திருக்குறளில் இருக்குது என்றார். இது சொல்லிட்டார், கெட்டித்தனமாக சொல்லி அடக்கிட்டார். திருக்குறளில் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குண்டா யாராவது ஒரு முட்டாள் கேட்பான், புட்டுக்குழல் இருக்கோன்னு கேட்பான். திருக்குறளில் எல்லாம் இருக்கிறது என்றால் பொருள் அல்லை, அதை கவனிக்க வேண்டும். திருக்குறளில் என்ன இருக்கிறது என்றால் அர்த்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்பு, கருணை, அறம் என்று பேசுகிறோமே, இவையெல்லாம் இருக்கின்றன. சும்மா கதிரை இருக்குதா, மேசை இருக்குதான்னு கேட்டு திருக்குறளை இழிவுபடுத்தக்கூடாது.
புறப்பொருளை சொல்லவில்லை. அதற்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கிற அர்த்த பொருள்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய நூல் தான் திருக்குறள். இது ஒன்று. திருக்குறள் படிக்க வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப சுருக்கமாக இப்படி 1330 குறளில் தந்துட்டார். சில பேர் என்ன செய்வார்கள், அதை எப்படி படிப்பார்கள் என்றால், நான் இந்தியாவிலே நான் திருக்குறள் வகுப்பு நடத்துகிற பொழுது ஆச்சரியப்படுவேன். சில பிள்ளைகள் 1330 குறளும் கடகடகள் என்று சொல்லுகிறார்கள், மனனம் பண்ணி விட்டார்கள். வேறு சில பிள்ளைகள் அது ஒரு வித்தை மாதிரி செய்வார். என்னென்றால், இந்த ஒரு குறளை எடுத்தால் கடைசி சொல்லிலிருந்து முதல் சொல்லுக்கு வருவார்கள். இதெல்லாம் விளையாட்டு. இதாலே இப்படி படிக்கிறதாலே திருக்குறளிலே ஒரு பிரயோசனமும் இல்லை. திருக்குறள் படிக்கிறது என்றால் என்ன தெரியுமா? அதன்படி வாழ்வது. அதுதான் திருக்குறள் படிப்பு. இப்போ என்ன 3 பாலும் படிக்க வேண்டுமா என்றால், நான் என்னை மாணவர்கள் கேட்டால் நான் சொல்வேன், 3 பாலும் படிக்க வேண்டாம், அறத்துப்பால் படித்தால் போதும். அப்போ அவன் கேட்பான், அறத்துப்பால் முழுவதும் படிக்க வேண்டுமா? 4 இயல் இருக்கிறதே, 4ம் படிக்க வேண்டுமா? நான் சொல்கிறது, முடிஞ்சால் படி. ஏன்னா இப்போ படிப்பில் எல்லாருக்கும் ஒரு சோம்பல். எவ்வளவு சுருக்கமாக தான் கேட்குறான். ஒருத்தன் வந்து கேட்டான், ஒரு ராமாயண பிரசங்கிட்டு, ராமாயணம் முழுக்க எனக்கு கேட்க விருப்பம், சொல்லுவீங்களோன்டான். இவர் ஓமண்டான். எத்தனை நாளில் சொல்லுவீங்கன்ட்டு அவன் கேட்டான். 1 வருஷத்தில் சொல்லி முடிச்சிருவேனப்பான்டான். சும்மா போங்க சார், ஒரு வருஷம் இருந்து ராமாயணம் கேட்க எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? அதை விட சுருக்கமாக சொல்ல முடியாதா? இவர் கேட்டார், 6 மாதத்தில் சொல்லவா? முடியாது. 1 மாதம், ஒரு கிழமை, ஒரு நாள், ஒரு மணித்தியாலத்தில் சொல்லவாண்டான். அந்த ஆள் கோபம் தாங்காம அவன் சொன்னான், 1 மணித்தியாலும் நேரம் இல்லை ராமாயணம் கேட்க, அதை விட சுருக்கமாக சொல்ல முடியுமான்றோன்னா அந்த ஆள் இப்படி பார்த்தது. பக்கத்தில் ஒரு தேசிக்காய் இருந்தது, கையில் எடுத்தது. இதை இப்படி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள சொல்லட்டுமாண்டார். அது நல்லா இருக்கு சொல்லுங்கொண்டான். அவன்கிட்ட கொழுப்ப பாருங்க. அது நல்லா இருக்கு சொல்லுங்கொண்டான். இந்த ஆள் இப்படி தேசிக்காய் மேலே போட்டுது, எலுமிச்சம்பழம் மேலே போட்டுது. போடக்கு என்ன சொல்லிச்சுது? ராமன் பிறந்தான்னு போட்டுது. விளையக்க பிடிச்சி ராமனன் செத்தான்ன்றது. இவ்வளோ தாண்டா ராமாயணம் போடா, இவ்வளோ தாண்டா ராமாயணம் போடான்ட்டு. உனக்கு இவ்வளோ நீ இப்படி கேட்க விரும்புகிறனைக்கு இப்படித்தான் சொல்லலாம். அது மாதிரி திருக்குறளை சுருக்கமாக படிக்கிறதுன்றா எப்படி படிக்கிறது என்றால், நான் சொல்லுகிறேன், அறத்துப்பால் படித்தால் போதும். அதிலே 2 இயல் படித்தால் போதும். முன்னுக்கு வர்ற பாயிரவியல் இருக்கிறதே, அது நூலுக்கு முன்னுரை. நூலுக்கான முன்னுரை தான் பாயிரவியல். கடைசியில் வருகிற ஊழியல் என்று ஒரு இயல் வைத்து ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். ஊழியலில் ஒரு இயல் ஒரு அதிகாரம். அதுக்கும் அறம் இல்லை, அது விதிவிலக்குக்கான விதி. எனக்கு நான் நேரம் இருந்தால் அதை சொல்லுவேன். விதிவிலக்குக்கான விதி. நீங்கள் திருக்குறள் பழைய புஸ்தகம் எடுத்து பாருங்கள். அறத்துப்பால் படித்து பொருட்பால் முடிஞ்ச உடனே அறத்துப்பால் முற்றிற்று என்று கீழே அடிச்சிருப்பார்கள். அப்போ ஊழியல் என்ன சாமான்? அதுவும் அறத்துப்பாலுக்குள்ளே தான் இருக்குது. அறத்துப்பாலுக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனால் அறத்துப்பால் இது 2ம் தான். அது என்ன சார், இல்லறம் துறவரம் தானே அறமா? ஓம். அது 2ம் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ரொம்ப சுலபமாக டக்குன்னு பதில் சொல்கிறது. ஒன்று பற்றுகிற அறம், மற்றது பற்று விடுகிற அறம். இல்லறம் என்றால் பற்றுகிற அறம், துறவரம் பற்று விடுகிற அறம். இது 2ம் தான் அறம். நம்ம பெரியவர்கள் எவ்வளவு சிந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா? நம் பெருமை நமக்கு தெரியவில்லை. அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய இழுக்கு. நம் பெரியவர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா? பற்று, முதல் பற்று, அதுதான் முதல் அறம். ஒரு பெண்ணை காதலி, அவளை கல்யாணம் பண்ணு, அவளோட பிள்ளை பெரு, அவளோட பிள்ளை, அந்த பிள்ளை எவளை, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அது மருமகள் வரட்டும், வரட்டும், மாமன் வரட்டும், மச்சான் வரட்டும், இதெல்லாம் வர 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 பற்று கூடிக்கொண்டே போகுதா? நல்லது, அது அறம். அதற்கு பற்றுகிற அறம் என்று பெயர். அதுக்கு பிறகு துறவரத்துக்கு வந்தால் என்ன தெரியுமோ? ஒவ்வொன்றா விடு. பற்றினதை விடுவது தான் துறவரம். பற்றுகிறது இல்லறம், பற்றுவதை விடுவது துறவரம். இதில் என்ன சிறப்பு என்று கேட்டால், இது என்ன சார், ஒன்றுக்கொன்று நேர் எதிராக இருக்கிறது. ஒன்று பற்றுகிற அறம் என்று சொல்லுகிறீர்கள், அடுத்தது பற்று விடுகிற அறம். பற்றுகிற அறமும் பற்று விடுகிற அறமும் ஒன்றாக முடியுமா? இப்படி அதன் அறத்துப்பாலுக்களை 2ஐயும் ஒன்றா சேர்த்தார் என்றால், அங்கே தான் நம் பெரியவர்களுடைய பெருமை தெரிகிறது.